சனி பகவான் ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மே மாதம் 16ஆம் தேதி அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலனை பார்க்க போகிறீங்க, கடவுள் உங்களுக்கு காட்டக்கூடிய 3 அறிகுறிகள் என்ன, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பரிகாரங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பண்ணணும், எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வரரை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம மகர ராசிக்கு கடவுள் காட்டக்கூடிய 3 அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவது அப்படிங்கிறது வழக்கத்தில் ஒன்று தான். இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரும், சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தும். கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கு வேறுபட்ட பலன்களை கொடுக்கும் நிலையில் இந்த மகர ராசிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் கடவுள் காட்டக்கூடிய 3 அறிகுறி என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதில் முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை மற்றும் தொழிலில் இதுவரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு இல்லாத நிலை இருக்கும், இதுக்கு மேலே சம்பள உயர்வு கிடைக்கும். இது 2வது அறிகுறியாக சொல்லப்படுது. புதன் நீச்சமாக இருந்தாலுமே எல்லா விஷயத்திலுமே சாதகமான அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது உங்களுக்கு 3வது அறிகுறியாக சொல்லப்படுது. மேலும் 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் பெயர்ச்சி மூலமாக 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் வராரு. 5ல் செவ்வாய், 6ல் சுக்கிரன், 7ல் குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சிலருக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், எதிர்ப்புகள் நீங்கும். இன்னும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் வரும். ஏற்கனவே இருந்து வந்த கடன் அமைப்புகள் மீண்டும் மீளலாம். இருப்பினும் கூட அந்த கடன் அமைப்புகளை சமாளிக்கக்கூடிய யோக பலன்களை உங்களுக்கு அந்த கடவுள் கொடுப்பாங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வருமான குறைபாடுகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுனால கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் யோகம் உண்டாகும். நல்ல வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் அமையும் யோகம் அமைஞ்சிருக்கு. தொழிலில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. 5, 6ஆம் இடத்திற்கு சூரியன் இயங்க உள்ளதால் அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நிறைய செலவுகள் செஞ்சுருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் சரியாகிடும். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசாங்க அனுமதிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான அறிமுகம் கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதி ராசிநாதன் 8வது இடத்திற்கு மாறி குரு பெயர்ச்சியில் உச்சம் என்ற நிலையை அடைய போகிறாரு. அதனால் நீங்கள் உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடிய யோக வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளிநாடு, வெளி மாநிலம் செல்வதற்கான அனுமதிகள் கிடைக்கும். மேலும் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் மற்றும் உற்சாகம் தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும், வருமானம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு. அதாவது நீங்கள் இதற்கு முன்னாடி வருமான உயர்வு வேண்டும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுலபமாக நீங்கள் கேட்காமலே பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ருகஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என கிரகங்கள் வலம் வருது. வழக்காடுவதில் வல்லவராக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனியை ராசிநாதனாக கொண்டவங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம்
அன்றாட பணிகளில் தோய்வு உண்டாக இருக்காது. கடுமையாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும். அதனால் பயனும் நிறையவே கிடைக்கும். நண்பர்களிடமோ தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலோ வியாபார ரீதியாகவோ யாரிடமோ தகராறு வரும்படி நடந்து கொள்ளாதீங்க. உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை செலுத்துங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. கணவன் மனைவிக்கிடையே உறவு களிப்போடு விளங்கும். உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லைகளில் ஒரு சில கட்டுப்பாடு இருக்க முரண்படும். பொதுவாக உங்களுக்கு நிறைய விதமான நன்மை கிடைக்கும், தீமையும் கிடைக்கும். குறிப்பாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய இடத்துல அப்படி நடந்து கொள்ள முடியாதபடி நிலைமை உருவாகும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். பண கஷ்டம் இருக்காது. முதலாளி தொழிலாளி உறவு பாதிக்கப்படாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் மேன்மை உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். தேவையான இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழிலில் அபிவிருத்திகள் படிப்படியாக ஏற்படும். வியாபாரத்திற்காக புதிய இடம் வாங்குவீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. விவசாயிகளுக்கு வில்லங்கம் எதுவும் வராது. மகசூல் அதிகரிக்கும். இதனால் லாபம் இருமடங்காகும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தில் எந்த ஒரு சிக்கலும் வராது. தொழிலில் அபிவிருத்திகள் பாதிக்கப்படாது. மக்கள் சுபிக்ஷம் சீராக இருக்கும். கட்சி பணிகளில் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தைகளில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட பணிகள் பாதிக்கப்படாது. சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் சிறப்பாக நடக்கும். பொருளாதார நிலையில் பாதிப்பு வராது. புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பிரபலமானவர்களோடு இணைந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். இசை எழுத்து ஆகிய துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணிகள் சுறுசுறுப்பாக நடைபெறும். குடும்பம் அமைதி கெடாது. மேலும் வேலை செய்யும் பெண்களுக்கு மேன்மை கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பணி சுமை சுமாரான நிலையில் நடக்கும். சில நன்மைகள் நிறைய நடக்கும். அதே வகையில் சில தீமைகளும் நடக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் உள்கோளாறு போன்றவைகள் குறையும். குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏதேனும் நடக்கலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். பெரியவர்கள் நல்ல ஆசையை விரும்பி பெறுவீங்க. நலம் விளையும். கல்விக்கு தேவையான உதவிகள் நிறைய கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவ துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும். அதே போல் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வ நிலையில் எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா எதையும் பறிபோகாமல் காத்துக்கொள்ளலாம். மிகுந்த உழைப்பு இருக்கும். வியாபாரிகளுக்கு விவசாயங்களுக்கும் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அன்றாட பணிகளுக்கு இடையூறு வராது. குடும்ப நலம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. நற்பணிகளில் ஈடுபடுவீங்க. பேசும்போது அளந்து பேசினால் தொல்லை எதுவும் வராது. பெரியவர் ஆசையை விரும்பி பெற்றால் பல விஷயத்தில் இழிவுகள் உங்களுக்கு உண்டாகாமல் தப்பிக்கலாம். மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சோதனை உண்டாகும். குடும்ப நலம் பாதிக்கப்படலாம். அவர்களை கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். பெரியவர் மனம் வருத்தம் உண்டாகலாம். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. வியாபாரிகளுக்கு அவமானம் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. லாபம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விதமான இடையூறும் சமாளித்து விடுங்க. கௌரவத்திற்கு எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராது. அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மேலும் விவசாயிகளுக்கு ஏற்றம் கிடைக்கும். குடும்ப நலம் சீராக இருக்கும். அதே போல் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட பணிகள் சிவனேன்னு நடக்கும். ஆனால் மிகுந்த முயற்சியின் பெயராலே ஒவ்வொரு காரியத்தையும் முடிக்க வேண்டிய நிலை வரும். வியாபாரிகளுக்கு சங்கடம் வராது. விவசாயிகளுக்கு ஏற்றம் நிறையவே கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் போன்றவற்றில் தகராறுகள் இருந்தாலும் அதனை சமாதான முறையில் தீர்த்து கொள்ள முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி கூட உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும். மேலும் கொடுக்கல் வாங்குதலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. அதாவது கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பெரிய அமௌண்ட்டையும் கொடுக்காதீங்க. இது உங்களுக்கு உகந்த நேரமாக சொல்லப்படலை. அதனால் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் முக்கியமாக கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் பயன் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிகளில் சுறுசுறுப்பு அடையும். குடும்பம் நலம் சீராக இருக்கும்.
மேலும் தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் வகையில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அது கூட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். மேலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய, அதாவது நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் அனுமான் கோவிலுக்கு வலம் வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். மேலும் சிறப்பு பரிகாரமாக உங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை மாலை கட்டி அனுமானுக்கு சூட்டவும், மல்லிகை மலரை பெருமாளுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வரவும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு தெற்கு. செல்ல வேண்டிய தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி, மேலும் நாமக்கல், திருநள்ளாறு. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மகர ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது, மேலும் கடவுள் காட்டக்கூடிய 3 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.